Hello friends, I am teacher Vasan. நான் சென்றேன் to my grandmother's village. எனது பாட்டியின் கிராமத்திற்கு grandmother அப்படின்னா பாட்டி, grandmothers அந்த apostrophe s வந்துருச்சுன்னா பாட்டியினுடைய, grandmothers அப்படின்னா பாட்டியினுடைய. go இதோட past தான் went இல்லைங்களா? சரி, ஓகே. The air was very fresh and clean. The air அப்படின்னா காற்று, was அப்படின்னா இருந்தது, சரிங்களா? The air was very fresh and clean அப்படின்னா காற்று மிகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருந்தது. was அப்படின்னா இருந்தது, fresh அப்படின்னா புத்துணர்ச்சியான, சுத்தமான அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. I saw நான் பார்த்தேன் என்னத்த? green paddy fields everywhere. everywhere அப்படின்னா எங்கும், எங்கேயும், எல்லா இடத்துலையும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனா எவ்ரிவேர் அப்படின்னா எங்க பார்த்தாலும் அப்படின்னு அர்த்தம். ஐ சா கிரீன் பேடி ஃபீல்ட்ஸ் எவ்ரிவேர் அப்படின்னா நான் எங்கும் பச்சை நெல் வயல்களை பார்த்தேன். சி அப்படின்னா பார்ப்பது, சா அப்படின்னா பார்த்தாச்சு, பேடி ஃபீல்ட்ஸ் அப்படின்னா நெல் வயல்கள் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சரி. ஃபார்மர்ஸ் விவசாயிகள் worked hard கடினமாக உழைத்தார்கள். இந்த மட் சேற்றில், MUD மட் அப்படின்னா சேரு, மண்ணு அப்படின்னு அர்த்தம். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். ஃபார்மர்ஸ் அப்படின்னா விவசாயிகள். I took a bath. சரி, இப்ப கவனிங்க. டேக் a bath அப்படின்னா குளிப்பது அப்படின்னு அர்த்தம். டேக் இதோட பாஸ்ட் டுக்கு. I took a bath அப்படின்னா நான் குளிச்சேன். இந்த ரிவர் வாட்டர் ஆற்று தண்ணீரில், நான் ஆற்று தண்ணீரில் குளித்தேன். I took a bath in the river. சரி, அப்புறம் my grandmother எனது பாட்டி gave me எனக்கு கொடுத்தார் fresh cow milk. fresh cow milk அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான பசும்பால. GIVE give அப்படின்னா கொடு, give இதோட பாஸ்ட் கேவ் அப்படின்னா கொடுத்தாச்சு. சரி, ஓகே. I climbed CLIMB climb அப்படின்னா ஏறு அப்படின்னு அர்த்தம். ED சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாஸ்டா மாறிடுது. I climbed அப்படின்னா நான் ஏறினேன். என்னத்துல? குவாவா ட்ரீ, கொய்யா மரத்துல. குவாவா ட்ரீ அப்படின்னா கொய்யா மரம் அப்படின்னு அர்த்தம். ஈஸிலி அப்படின்னா எளிதாக. குவாவா அப்படின்னா கொய்யா பழம், குவாவா ட்ரீ அப்படின்னா கொய்யா மரம். ஐ லவ் த சிம்பிள் வில்லேஜ் லைஃப் நான் அந்த எளிமையான கிராம வாழ்க்கையை நேசித்தேன், விரும்பினேன் அப்படின்னு அர்த்தம். ஐ லவ் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ரொம்ப நேசிச்சேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.